ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஆழ்வார் எம்பெருமானார் ஜெயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். சுவாமி மணவாள மாமுனிகளினுடைய வாக் வன்மையை கோயில் கந்தாட என்னன் கண்ணினூர் சிறுத்தாம்பு என்கின்ற நூலிலே தாம் அனுபவித்து நமக்கு காட்டுகின்றார். இந்த உலகத்தில் உள்ளவர்கள் அத்தனை பேரும் உய்வு பெற வேண்டியே அதற்குரிய தயையை உடையவர். இந்த லோகத்தார் உய்வு பெறுவதற்கு உரியதான தயையை உடையவர் பூமி பிராட்டி மற்றும் உள்ள பிராட்டிமார்களினுடைய மகிழ்ச்சி காரணமாக அவர்களினுடைய அருளாலே இந்த பூதலத்திலே அவதாரம் பண்ணினவர் சுவாமி மணவாள மாமுனிகளே ஆவார் அப்படின்னு காட்டுறார். யாவரும் உய்ய மணவாள யோகி தயாளுவென்ன பூமகள் மண்மகள் புண்ணியமாய் இந்த பூதலத்தே தாம் அவதாரம் செய்தார். பூமகள் மண்மகள் மற்ற தேவிமார்களினுடைய ஆசியாலே அருளாலே மகிழ்ச்சியாலே இந்த லோகத்தில் உள்ளவர்கள் அத்தனை பேரும் உய்வு பெற வேண்டிய தயையை உடையவரான மணவாள மாமுனிகள் அவதாரம் பண்ணினார். சரி, அப்படி அவர் அவதாரம் பண்ணி திருவாய்மொழிக்கு 5 வியாக்கியானங்களை லோக பிரசித்தம் அடையும்படியும் இன்னளவும் நாம் எல்லாரும் சேவித்து கொண்டிருக்கும்படியும் நமக்காக அனுகிரகம் செய்து சாதித்தார். சரி, அப்படி அவர் அவதாரம் செய்யாது இருந்தால், தாம் அவதாரம் செய்யாதிருந்தால் சடகோபர் திருவாய்மொழியோடு கடலோசையும் என்ன வாசியுண்டு? சடகோபர் நம்மாழ்வார் அருளிய திருவாய்மொழிக்கும் கடல் ஓசை இருக்கே, அதுக்கும் ஒரு வேற்றுமையும் இருந்திருக்காது. ரெண்டும் ஒன்றுன்னு சொல்றபடிக்கு அமைந்திருக்கும். இதனால் மாமுனிகளினுடைய வாக் வைபவம் திருவாய்மொழி 5 வியாக்கியானங்களோடு நாம் இன்று கொண்டாடுகின்றோம். சடகோபர் சொல் அருளின சொல் அப்படின்னு கொண்டாடுகின்றோம். அப்படின்னா அது மணவாள மாமுனிகளினுடைய வாக் வைபவத்தாலே வாக் வன்மையினாலேயே இது நிகழ்ந்தது அப்படின்னு சுவாமி கோயில் கந்தாடையண்ணன் கண்ணினுட் சிறுத்தாம்பு மாமுனிகள் கண்ணினுட் சிறுத்தாம்பு என்கின்ற நூலிலே நமக்கு காட்டுகின்றார். மற்றொரு வைபவத்தில் முராரி அப்படிங்கிற மகாகவி ராமாயணத்தில் கடலை கடைந்து வானரர்கள் செல்லும் பொழுது கடலை கடந்து சென்றார்கள். அப்படி மேலே தாவி தாவி சென்றார்கள், சென்று அக்கறையை அடைகின்றார்கள் அப்படின்னு சொன்ன பொழுதும் கூட அந்த வானரர்களுக்கு கடலினுடைய ஆழம் தெரியுமான்னு கேட்டால் தெரியாது. கடலை தாண்டி சென்றார்கள், ஆனால் அப்படி சென்றவர்களுக்கு கடலினுடைய ஆழம் தெரியுமான்னா தெரியாது, சிறிதும் தெரியாது. அது அந்த கடலினுடைய ஆழத்தை எது தெரியும்னா மந்தரமலை ஒன்றே அறிந்தது அப்படின்னு சொல்றது போல சாரஸ்ய சாரத்தை உள்ளே புகுந்து அதனுடைய அர்த்தத்தை அறிந்தவர் சுவாமி மணவாள மாமுனிகள் அப்படின்னு காஞ்சி சுவாமி நமக்கு இங்கே காட்டுகின்றார். மணவாள மாமுனிகள் சஹஸ்ர நாமாவளியில மனோகர மகாசுக்தி விந்யாச விஷத பிரதகா மகாபக்த சிகாமணி விவக்ஷிதார்த்த விஷதீகார தத்வக்ஷ பிரதகா அப்படின்னு கொண்டாடுறார். இதனால விஷதவாக் சிகாமணி பக்த சிகாமணி மகாபக்த சிகாமணி விவக்ஷிதார்த்த அப்படின்னு சொல்றதுனாலே விஷத்தவாக் சிகாமணி என்ற விருதுக்கு மணவாள மாமுனிகளுக்கே பொருத்தமுடையதாக இருக்கும். கங்கா பிரவாகம் போல அவருடைய வாக்கு வன்மை இருக்கின்றது அப்படின்னு அவருடைய வாக் வைபவத்தை கொண்டாடுகின்றார். சகல சாஸ்திரங்களையும் மிக தெளிவாக கற்று தேர்ந்து அதை சொல்லும்படிக்கு, பிறருக்கு அறியும்படிக்கு, பிறர் தெரிந்து கொள்ளும்படிக்கு தேனும் பாலும் கண்ணலும் அமுதும் அப்படின்னு எல்லாம் சேர்ந்து அமைந்தது போல ஸ்ரீசுக்திகளை தொகுத்து சொல்லக்கூடிய திறன், மற்றவர்கள் அதை அனுபவிக்கும்படிக்கு சொல்லக்கூடிய திறமையானது மணவாள மாமுனிகள் ஒருவருக்கே அசாதாரணமாக அமைந்திருக்கின்றது அப்படின்னு இந்த ஒரு வைபவத்தின் மூலமாகவும் குணரத்ன கோஷத்துல அநாக்ரா தாவத்யம் அப்படின்னு சுவாமி பட்டர் பராசர பட்டர் பெரிய பிராட்டியாரை தனக்கு வாக் வன்மை வேண்டும் என்று பிரார்த்திக்கின்றார். வாக் விலாசம் அமைய வேண்டும், உம்மை துதிப்பதற்கான வாக்கு வன்மைய தேவி நீயே அருள வேண்டும் அப்படின்னு பிரார்த்திக்கின்றார். எப்படி இருக்க வேண்டும் அந்த வாக்கு அப்படின்னு கேட்டா, இந்த வாக்காலே பிராட்டியை துதிக்கும் போது குற்றமற்றதாக இருக்க வேண்டும், இலக்கண பிழை இல்லாமல் இருக்க வேண்டும், சொல் குற்றம் பொருள் குற்றம் அப்படின்னு எதுவுமே இல்லாது இருக்க வேண்டும். அந்த
வாக்கு மகோன்னதமா இருக்க வேண்டும், எளிமையான சொற்களை கொண்டு அமைந்திருக்க வேண்டும், ஆனா ஆழ்ந்த அர்த்தங்களை உடையதாக இருக்க வேண்டும், எளிமையான சொற்களா இருக்க வேண்டும். ஏன்னா கடுமையான சொற்களா இருந்தால் படிப்பதற்கோ அதை புரிந்து கொள்வதற்கோ மற்றவர்களுக்கு அது கடினமாக இருக்கும். அதனால எளிய சொற்களை கொண்டு உம்மை துதிக்க வேண்டும், ஆனா ஆழ்ந்த பொருளை கொண்டுள்ளதாக இருக்க வேண்டும், மற்றவர்களுக்கும் அது எளிதில் புரியும்படிக்கு இருக்க வேண்டும். சொற்களினுடைய சேர்த்தியால் சரி இப்படி உம்மை துதிக்கிறதுனால அது கேட்பதற்கு இனிமையா இல்லாமல் இருந்தால் என்ன செய்யறது? கேட்பவர்களுக்கு செவியானது இனிமையை பெற்றிருக்கும்படிக்கு இமை கொட்டாமல்னு சொல்றோமே, அது போல கவனமா மறுபடியும் மறுபடியும் ஸ்ருணோன்னு கேட்பதற்கு தகுந்ததாக இருக்க வேண்டும். அப்படிங்கிறதுனால வாணி வாக் விலசித்தம், அப்படி வாக்கு வன்மையை தேவரீர் பிராட்டியானவள் நீயே அருள வேண்டும் அப்படின்னு பிரார்த்திப்பது போல இப்படிப்பட்டதான நேர்த்திகளை பெருமைகளை உடையதான வாக்கை கொண்டவர் யார்னு கேட்டார் சுவாமி மணவாள மாமுனிகளே ஆவார். அப்படிங்கிறத அவருடைய பிரயோகங்களின் மூலமாகவே நாம் அனுபவிக்கலாம் அப்படிங்கிறதையும் இங்கே பூர்வர்கள் நமக்கு காட்டி கொடுக்கிறார். ஆக இப்படி ஒரு மேதா விலாசமானது, வாக்குக்கு எட்டாதபடியான ஒரு பெருமையை உடையவர், வாச்சா மகோச்சரம்னு சொல்றோமே, அப்படிப்பட்டதான ஒரு வாக்கு விலசித்தத்தை உடையவர் சுவாமி மணவாள மாமுனிகளே ஆவார் அப்படிங்கிறதையும் இந்த இடத்திலே நாம் தெரிந்து கொள்ளலாம். கூடியிருந்து அனுபவிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.